ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பிரைன் தமிழா. இன்றைக்கி நாம் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான 25 முக்கிய கேள்விகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கேள்விகளை பார்க்கலாம். ஓகே, முதல் கேள்வி பார்க்கலாம். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரின் ஊதியமும் பிற பண பயன்கள் யாரால் நிர்ணயிக்கப்படுகிறது? விடை ஆப்ஷன் சி, பாராளுமன்றம். இரண்டாவது கேள்வி, தேர்தல் ஆணையம் முதல் முறையாக 16வது மக்களவைத் தேர்தலில் செயல்படுத்தியது எது? விடை ஆப்ஷன் டி, விழிப்புணர்வு பார்வையாளர். மூன்றாவது கேள்வி, எந்த விதியானது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி குறிப்பிடுகிறது? விடை ஆப்ஷன் சி, 343வது விதி. நான்காவது கேள்வி, கோவா டாமன் மற்றும் டையூ மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக கோவா மாநிலமாக எந்த ஆண்டு மாற்றப்பட்டது? விடை ஆப்ஷன் பி, 1987. ஐந்தாவது கேள்வி, கீழ்கண்ட குழுக்களில் பஞ்சாயத்துகளுக்கு அரசியலமைப்பு அடிப்படையிலான நிலையினை வழங்குமாறு பரிந்துரைத்த குழு எது? விடை ஆப்ஷன் சி, எல்எம் சிங்வி குழு. ஆறாவது கேள்வி, இந்தியாவின் தலைமை மற்றும் தணிக்கை அதிகாரி தனது தணிக்கை அறிக்கையை சமர்ப்பிப்பது? விடை ஆப்ஷன் பி, குடியரசுத் தலைவர். ஏழாவது கேள்வி, எந்த இரு ஜனாதிபதிகள் பாக்கெட் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள்? விடை ஆப்ஷன் ஏ, ராஜேந்திர பிரசாத் மற்றும் ஆர் வெங்கட்ராமன். எட்டாவது கேள்வி, மாநில சட்டமன்றத்தை பற்றி எந்த விதியானது குறிப்பிடுகிறது? விடை ஆப்ஷன் சி, 169வது விதி. ஒன்பதாவது கேள்வி, பிரான்சில் உள்ள கட்சி முறை? விடை ஆப்ஷன் பி, பல கட்சி முறை. 10வது கேள்வி, சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? விடை ஆப்ஷன் பி, பிரிவு 21. 11வது கேள்வி, முதல் மொழிவாரி மாநிலம் எது? விடை ஆப்ஷன் டி, ஆந்திரா. 12வது கேள்வி, மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்த தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு எது? விடை ஆப்ஷன் சி, ராஜமன்னார் குழு. 13வது கேள்வி, எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு என்ற கொள்கை பயன்படுத்தியது? விடை ஆப்ஷன் ஏ, கேசவானந்தா பாரதி வழக்கு. 14வது கேள்வி, மனித உரிமைகள் கழகம் தமிழ்நாட்டில் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் சி, 17 ஏப்ரல் 1997. 15வது கேள்வி, எந்த சரத்து பஞ்சாயத்து ராஜ்யத்தை வலியுறுத்துகிறது? விடை ஆப்ஷன் டி, சரத்து 40. 16வது கேள்வி, இந்தியாவில் எந்த ஆண்டு புதிய மக்கள் தொகை கொள்கை அறிவிக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் சி, ஏப்ரல் 16, 1976. 17வது கேள்வி, இந்தியாவில் எப்போது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அறிவிக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் பி, நவம்பர் 8, 2016. 18வது கேள்வி, இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றிய பொருளாதார மேதையார்? விடை ஆப்ஷன் பி, பிசி மஹலானோபிஸ். 19வது கேள்வி, எப்பொழுது பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை ஆப்ஷன் பி, ஏப்ரல் 1985. 20வது கேள்வி, சரக்கு மற்றும் சேவை வரி எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை ஆப்ஷன் பி, 1 ஜூலை 2017. 21வது கேள்வி, 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் கல்வி கற்றவர்களின் விழுக்காடு என்ன? விடை ஆப்ஷன் ஏ, 80.3. 22வது கேள்வி, கரும்பலகை திட்டத்தினை முன்னெடுத்தவர் யார்? விடை ஆப்ஷன் சி, ராஜீவ்காந்தி. 23வது கேள்வி, இந்தியாவில் 20 அம்ச திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? விடை ஆப்ஷன் ஏ, ஜூலை 1975.
24வது கேள்வி, கருமை புரட்சி எதனுடன் தொடர்புடையது? விடை ஆப்ஷன் சி, கச்சா எண்ணெய். 25வது கேள்வி, இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் எது? விடை ஆப்ஷன் சி, இந்திய ரயில்வே துறை. 26வது கேள்வி, இந்திய தொழில் நிதிக் கழகம் இந்தியாவில் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? விடை ஆப்ஷன் பி, ஜூலை 1, 1948. 27வது கேள்வி, நிதி ஆயோக் ஆணையம் நிறுவப்பட்ட நாள் என்ன? விடை ஆப்ஷன் சி, ஜனவரி 1, 2015. 28வது கேள்வி, இந்தியாவில் முதல் தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? விடை ஆப்ஷன் பி, 1948. 29வது கேள்வி, பணக்கொள்கையை நடைமுறைப்படுத்திய வங்கி எது? விடை ஆப்ஷன் பி, இந்திய ரிசர்வ் வங்கி. 30வது கேள்வி, இந்திய பொருளாதாரத்தை தாராளமயம் மற்றும் தனியார் மயமாக்குவதை புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? விடை ஆப்ஷன் பி, 1991. மேலும் வீடியோக்களுக்கு நம்ம பிரெயின் தமிழாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.